சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேவதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப வர்க்கர்ஸ் எல்லாரும் ஃபேமிலி மாதிரின்னு சொல்றது வெறும் வாய் வார்த்தை தானா? இந்த குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு கல்யாணம்னா அதுல நம்ம கலந்துக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்துதான் அந்த வார்த்தை எவ்வளவு உண்மைன்னு இங்க வேலை செய்யறவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க போறத நீங்க யாரும் தடுக்க வேண்டாம். அதே நேரத்துல ஆர்டரும் நிக்க வேண்டாம். அது எப்படி முடியும் மகேஷ்? 200 யூனிட்ஸ் இருக்கா. 20 பேர் ஆப்சென்ட் ஆனா எப்படி இதை நடத்த முடியும்? அவுட் சோர்சிங் அனுப்பலாம். அவுட் சோர்சிங்கா? மகேஷ், நம்ம கம்பெனியோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டிங்கே வேற. அதை நீ வெளியே கொடுத்து அச்சீவ் பண்ணவே முடியாது. கிளைண்ட் கொடுத்த பட்ஜெட் குள்ளேயும் அது முடியாது. இந்த ஆர்டர்ஸ்ல லாபம் பார்க்கலனாலும் பரவாயில்ல மித்ரா. சொன்ன டைம்க்கு டெலிவரி பண்ணா போதும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார், நம்ம கார்மெண்ட்ஸ்க்கும் சரி, நம்மள நம்பி இருக்கிற கிளையண்ட்ஸுக்கும் சரி, இது நல்லது இல்ல சார். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? சார், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா சார்? சொல்ல அன்பு. உங்ககிட்ட இல்ல சார், இவங்க கிட்ட. இந்த மனுஷன் நம்மளோட ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம யாருமே அவருக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசல. இது ஏன் குடும்பம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு மனசுக்குள்ள இருந்து சொல்றாருன்னு உங்க யாருக்காவது புரியுதா? $200 யூனிட் ஆர்டர்னா அது எவ்வளவு பணம்னு தெரியுமா? நமக்காக அது எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. உண்மையாவே நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பம் நினைச்சாதானே அந்த வார்த்தையே வரும். நம்ம எல்லாரும் அவரை குடும்பம்னு நினைச்சிருந்தா நாமளும் அவர் கூட எல்லாம் நிக்கணும். மாப்ள, டேய், நீ எதுவும் பேசாத. இது எதிர்பாராம வந்த சிக்கல் தான். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லதான். ஆனா இந்த சிக்கலான நேரத்துல மகேஷ் சார் பக்கம் நிக்கலன்னா தான் தப்பாயிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி சௌ ஜெயந்தி செல்வி எல்லாரையும் என் தங்கச்சியா நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் நான் ரேவதியும் என் தங்கச்சியா நினைக்கிறேன். அவளுக்கு கல்யாணங்கிறது எனக்கும் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் இந்த கார்மெண்ட்ஸ் தான். இந்த கார்மெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாரும் இப்படி ஒரே குடும்பமா இருந்திருக்க மாட்டோம். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்கேயே தான் இருக்க போறேன், வேலை செய்ய போறேன். போறவங்க போலாம். அன்பு, ஏன் எமோஷனலா ஹேண்டில் பண்ற? இல்ல சார், இருக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். முடிவு அவங்க தான் எடுக்க போறாங்க. என்ன நாம ஏதோ நினைச்சா இவன் வேற ஏதோ பண்றான். நானும் போகல சார். நானும் போகல சார். இப்ப என்ன பண்றது? நமக்கு எதுக்கு வம்பு? நானும் போகல சார். போகல சார். நாங்களும் 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 போல சார். ஹே, என்னப்பா நீங்க எல்லாரும் வேலைக்கு போக ரெடி ஆயிட்டீங்க.
அப்ப ரேவதி கல்யாணத்துக்கு யார் போவா? நீங்க போங்க சார். எங்க எல்லாரோட சார்பாவும் நீங்க போங்க. அதுவே அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமா சார், ரேவதி கிட்ட நாங்க பேசிக்கிறோம். கார்மெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவளே இந்த முடிவு தான் சார் எடுப்பா. சாரி சார், பிரச்சனை சரியா புரிஞ்சிக்காம ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம். சேச்சே, அதெல்லாம் இல்ல. உங்கள மாதிரி எம்ப்ளாயீஸ் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சார், உங்களை மாதிரி எம்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க சார். சொன்ன டயத்துக்கு டெலிவரி அனுப்புவோம் சார். கருணாகரன் சார், இப்போ ஓகே தானே? நான் என்ன எனக்காகவா பேசுனேன்? வேலை நடந்தா சரி. ப்ராப்ளம் சால்வ் மித்ரா. ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடும். போலாம். ஏய், யாரியா நீங்க? படத்துல வர்றவங்களை விட ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. எப்படியோ கிளையண்ட்டுக்கு டைமுக்கு ஆர்டர் டெலிவரி ஆனா சரி. வேலையை பாருங்கப்பா. சரி சரி, எல்லாரும் வேலையை பாருங்க போங்க. மித்ரா, இந்த பிளான் சொதப்பினதுக்கு மொத்த காரணமும் இவர்தான். எது நானா? ஆமா, சும்மா பேருக்கு பிரச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா நிஜமாவே பெரிய பிரச்சனையை பண்ணிட்டீங்க. அதுவும் மகேஷ் கிட்டே இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க. அதனாலதான் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சு. யோ, நீதாயா இஷ்டத்துக்கு பேசுன? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அதான் நானும் பேசுனேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க கருணாகரன். என்ன இந்த பொண்ணு வர வர பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு? நானும் அங்கதானே இருந்தேன். மகேஷ் முன்னாடி யாரு கேட்டு அந்த மாதிரி பேசுறீங்க? மேடம், கார்மெண்ட்ஸ்ல இப்பெல்லாம் நான் வாயே திறக்கிறது இல்ல. ஏதோ ஒரு கேப் கிடைச்சது, உள்ள பூந்துட்டேன். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு குழந்தை மாதிரி காரணம் சொல்லாதீங்க கருணாகரன். ஸ்பாயில் பண்ணது நான் இல்ல மேடம், உங்க ஃப்ரெண்டு ஹீரோ இந்த நிக்கிறாரே இவர்தான். அவங்க பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போய் முடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. ஆனா இவர் என்ன சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு, நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு நான் தடுத்து நிப்பாட்டணுமா. இவர் வந்து அவங்கள காப்பாத்த மகேஷ் சார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குவாராம்.